வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்கான அந்த தேர்வு, அதில் எங்களை சேர்க்க என்டிஏவுடைய ஒரு அலைஸ் பார்ட்னர். என்னிடம் எந்த விதமான ஆலோசனையும் நீங்க கேட்பதில்லை, உங்களுடைய முடிவு. அந்த முடிவை பத்திரிகை வழியாக தான் எங்களுக்கு தெரிய வருகிறது, நேரடியாக நீங்க எதுவுமே தெரிவிப்பதில்லை. வக்ஃப் போர்டு விவகாரம் வந்தது. எங்களுடைய ஓட் பேங்க் கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், மைனாரிட்டிஸ், தலித்ஸ் அவர்கள் தான் டிடிபியோடைய மிக முக்கியமான ஓட் பேங்க். வக்ஃப் போர்டு வழியாக அந்த ஓட் பேங்கில் நீங்க கை வைத்தீர்கள். அன்னைக்கு நாங்கள் அமைதியாக டீலிமிட்டேஷனை நீங்க கொண்டு வந்தீர்கள். டீலிமிட்டேஷனில் சதர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 சீஃப் மினிஸ்டர்கள் இவர்களை நீங்க டார்கெட் செய்ய பார்த்தீர்கள். ஒட்டுமொத்த சதர்ன் இந்தியாவை சப்ரஸ் செய்த பார்த்தீர்கள். அங்க சந்திரபாபு நாயுடுவிற்கு புரிதல் ஏற்பட்டது. டீலிமிட்டேஷனை அவர் எதிர்த்தார். அப்பதான் நீங்க பார்த்தீர்கள் அந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தை டஸ்ட்பினில் போட்டார்கள் பிஜேபி. பீகாரில் நடக்கக்கூடிய SIR அதை எதிர்த்தார் சந்திரபாபு நாயுடு. கடிதம் வழியாக இதே ஞானேஷ்குமார் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவிற்கு கடிதம் வழியாக அவருடைய எதிர்ப்பை தெரிவித்தார். இது போன்ற ஏராளமான விஷயங்கள் ஒவ்வொரு இடத்திலுமே சந்திரபாபு நாயுடு தன்னுடைய ஸ்டாண்டை எடுத்து வைக்கும் போது, இப்போ சமீபத்தில் நீங்க பார்த்தீர்களா சந்திரபாபு நாயுடுவிற்கு இடி, சிபிஐ இது போன்ற விஷயங்களை வைத்து ஒரு பயத்தை எடுத்துக்காட்ட தொடங்கிவிட்டார். ஜெகன்மோகன் ரெட்டியுடன் கைகோர்த்ததே அதற்கான மெசேஜ் தான் என்பது அவர்களுக்கு புரிந்தது. சந்திரபாபு நாயுடு நவம்பர் மாதம் வரைதான் அமைதியாக இருக்க